இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 22 30 முடிய இயேசுவும் யோவானும். இயேசு யூதேய பகுதிக்கு சென்றார். அங்கே அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவான் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கற்பனை செய்து பாருங்கள். இயேசு திருமுழுக்கு கொடுக்கிறார், யோவான் திருமுழுக்கு கொடுக்கிறார். திருமுழுக்கு யோவானிடம் அவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர். நம்ம ஒரு காரியத்துல நல்ல செல்வாக்கு உள்ளவங்களா இருந்து நம்ம சொல்றதெல்லாம் ஒருத்தவங்க கேட்குறாங்க, 10 பேர் கேட்குறாங்க, ஊர்ல எல்லாரும் அடங்கி நடக்கிறாங்க, நம்ம சொன்னா நடக்குது அப்படின்னு இருக்கையில அதே ஊர்ல இன்னொருத்தர் முளைச்சு அவர் சொல்றதெல்லாம் கேட்குறாங்க, இந்த கொஞ்சம் ஜனங்கள்லாம் அந்த பக்கம் போறாங்கன்னா என்னுடைய ஃபீலிங் என்னவா இருக்கும்? பயங்கர பொறாமைப்படுவேன். எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். ஏன்னா என்னுடைய செல்வாக்கு குறையும், என்னுடைய வார்த்தைகள் எடுபடாது. இதுதானே இயல்பு. ஆனால் இங்கே முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிகழ்வு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகிறார்? இந்த இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது, இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். நம்மள எவனாவது நினைப்பானா? செய்வது ஆன்மீக பணி, குருக்களை எடுத்துக்கொள்ளலாம். செய்வது ஆன்மீக பணி. என்னை விட ஒருத்தர் நல்லா செய்கிறார் அப்படின்னா அவர் மேல எனக்கு பொறாமையா இருக்கு. அது எங்க? அங்க ஆன்மீகம் இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு. திருமுழுக்கு யோவானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு வளர்கிறாரா? இயேசுவனுடைய அரசு வளர்கிறதா? இயேசுவை பற்றி எல்லாரும் அறிவிக்கப்படுகிறார்களா? என்னை விட இன்னும் ஒருவர் நன்கு செய்கிறாரா? நானும் அவரை போன்று செய்ய ஆரம்பிப்பேன். அவரை புகழ வேண்டும், அவர் பெயர் விளங்க வேண்டும். ஏனென்றால் அவர் இயேசுவினுடைய அரசை கட்டி எழுப்பு, அவரை ஊக்குவிக்க வேண்டும். அந்த உணர்வு நம்மிடம் இருக்கிறதா? அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்ற உணர்வை, புண்ணியத்தை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு துணை செய்வீராக. உண்மை எங்கு வளருகிறதோ, எங்கு அறிவிக்கப்படுகிறதோ, யாரால் அது உரைக்கப்படுகிறதோ அவர்கள் செய்வது சரியானது என்று சொல்லக்கூடிய திராணியை எங்களுக்கு தந்திரணும். எங்களுக்கு மிக முக்கியமானது, வாழ்க்கையில் முதன்மையானது இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவினுடைய அரசு வளர வேண்டும். அதில் நாங்களும் ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருப்பதே பெரிய பாக்கியம் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.